மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்தை அரசு அலுவலகங்களில் பயன்படுத்த தடை விதிக்குமாறு உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் முறையிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், இந்த வழக்கு சரியாக எத்தனை மணிக்கு விசாரணைக்கு வருகிறது? இது தொடர்பான விரிவான விவரங்களை சொல்லுங்கள். வேதொலி பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஜெயலலிதா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கு இன்று முதல் வழக்காக பட்டியலில் இருக்குது. இதற்கிடையில் திமுக எம்எல்ஏவான ஜி அன்பழகன் தனது தரப்பில் மேலும் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய இருப்பதாகவும், அதுவும் இதே மாதிரி ஜெயலலிதா புகைப்படங்களை அரசு திட்டங்கள், அரசு நலத்திட்டங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் பொருட்களின் மீது ஜெயலலிதா புகைப்படத்தை பதிவு செய்யக்கூடாது என்று கோரிக்கையுடன் வழக்கு தொடர இருப்பதாகவும், அதற்கு அவசர வழக்காக விசாரிக்க அனுமதி வேண்டும் என்று நீதிபதிகளிடம் மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் இதே போன்ற வழக்கு முதல் வழக்காக பட்டியலில் இருப்பதால் அந்த வழக்குடன் இணைத்து மதியம் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தலைமை நீதிபதி பொறுப்பு வகிக்கும் குல்வாடி ஜி ரமேஷ் மற்றும் நீதிபதி மகாதேவன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். வேதவல்லி. முகேஷ், தமிழக அரசின் சார்பாக என்ன மாதிரியான எதிர்வாதங்கள் முன்வைக்கப்பட வாய்ப்பு இருக்கு? மணிமலை பாத்தீங்கன்னா இந்த திமுக தரப்புல ஏற்கனவே ஜெயலலிதா புகைப்படத்தை ஒவ்வொரு தடவை தேர்தலின் பொழுது அவங்க புகைப்படத்தை மறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாதங்கள் வைக்கப்பட்டு இருந்தது. அது அப்போதைக்கு இடைக்கால ஒரு கோரிக்கையாக நிறைவேற்றப்பட்டு வந்துட்டு இருந்தது. இது எதுக்காக பாத்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா புகைப்படத்தை தண்ணீர் பாட்டில இருந்து எடுக்கணும், இரட்டை இலையில சிறிய பேருந்துகள்ல இருந்து அழைக்கணும்ன்ற போட்ட கோரிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே வழக்கு தொடர்ந்து அது தேர்தல் ஆணையத்தாலும் அரசு அதிகாரிகளும் மறைக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் ஜெயலலிதா மரணம் அடைந்ததையொட்டி அதன் பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஜெயலலிதாவும் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. ஒரு குற்றவாளியின் புகைப்படத்தை அரசு அலுவலகங்களில் வைக்கக்கூடாது என்றுதான் அவங்க வாக்கு முன்வைக்கிறாங்க. ஆனா அரசு தரப்புல என்ன தெரிவிக்கப்படுதுன்னா, ஏற்கனவே முன்னாள் முதல்வர் என்ற முறையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா புகைப்படத்தை வைப்பதாகவும், குற்றவாளி என்ற தரப்பை அரசு தரப்பு ஏற்க மறுத்து முன்னாள் முதல்வர் என்ற பிடியிலே அவங்க இருக்கிறாங்க. ஆனாக ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட 4 பேர் மீதான தீர்ப்பு வந்த பிறகு அந்த புகைப்படத்தை பயன்படுத்தல அர்த்தம் கிடையாது. ஒரு குற்றவாளியோட புகைப்படத்தை வைக்க முடியும் அப்படின்னாக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே என்ற நிலையை கடைபிடிக்க வேண்டிய ஆகிறோம் அப்படின்ற குற்றச்சாட்டுடன் திமுக தரப்புல வாதங்கள் இருக்கலாம் என எதிர்பார்க்கலாம். மணிமாறன்.